கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேச எனக்கு தந்திருக்கிற வார்த்தை, சோதனையின் நடுவில் சந்தோஷப்படுங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-13 வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-13 வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற ஆக்கினையை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். பிரியமானவர்களே, இங்கே வேதம் தெளிவாக சொல்கிறது, உங்களை சோதிக்கும்படி சில பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளுமா. வேதத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம், சந்திரேக், மேஷேக், அபேத்நேகோ என்ற 3 வாலிபர்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேவனுக்கென்று வாழ்ந்ததினால், தேவனுக்கென்று அவர்கள் இருந்ததினால், தேவனை உறுதியாய் பற்றி கொண்டதினால் ஒரு பெரிய பிரச்சனை அவருடைய வாழ்க்கையில் சூழ்ந்தது. அவர்களை எரிகிற தீச்சூளையில் போடும்படி, அக்கினியில் போடும்படி அந்த அரசரும் அந்த அதிகாரிகளும் அவர்கள் முன் வந்தார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை அவர்கள் மறுதலிக்காமல், அவர்கள் அந்த ஆக்கினையை அவர்கள் உள்பட விரும்பி, என் தேவன் எங்களை ரட்சித்தாலும் ரட்சிக்காவிட்டாலும் நாங்கள் உன் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய மாட்டோம், என் கர்த்தரை மட்டும்தான் நேசிப்போம் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டாங்க. அதனால் அவர்கள் அக்கினியில் போடப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு எது சேதம் வராதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய சோதனைகள் வரலாம். ஏன் என்று கேட்டால், நாம் பள்ளிக்கூடங்களில் படிக்கும் பொழுது நமக்கு எக்ஸாம் வருகிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எக்ஸாம் எழுதினா தான் அடுத்த கிளாஸுக்கு நாம் போக முடியும், அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு நாம் உயர முடியும். அதனால தான் நமக்கு எக்ஸாம் வைத்து அதில் பாஸ் ஆக வேண்டும் என்று அவர்கள் நமக்காக எக்ஸாம் வைக்கிறார்கள். இது ஒரு சோதனை. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள் வந்து கொண்டே இருக்கலாம். அந்த சோதனையிலும் நாம் தெரிய வேண்டிய ஒரு காரியம், இதில் நான் கைவிடப்பட்டு போவதில்லை, இந்த சோதனையில் என்னை விலையேறப்பட்டவனாக மாற்றக்கூடிய ஒருவர் என்னோடு இருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஒரு நல்ல ஆபரணம், அது நல்ல ஒரு வெள்ளி, எல்லாவற்ற நல்ல விலையேறப்பட்ட அந்த பொன், அந்த தங்கத்தை ஊதி தீச்சூளையில் அதை அனுப்பி ஊதி அதனுடைய நல்ல பொன்னாக வெளியே எடுப்பதற்கு அது அக்கினிக்குள்ளாக கடந்து போய் வர வேண்டியதாக இருக்கிறது. இன்று உங்களுடைய சோதனை உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் நல்ல பொன்னாக விளங்க செய்யும்படி தான் உங்களுக்கு சில சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். அதனால் சோதனையை பார்த்து நீங்க கலங்காதீங்க, சோதனையில ஜெயம் எடுக்கிறவர்களாக நீங்கள் மாறுங்க. இன்று உங்களுக்கு வருகிற இந்த சோதனையை பார்த்து நீங்கள் திகையாமல் இருங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். அவர் உங்களோடு பேசுவார். அவர் உங்களோடு அந்த சோதனை நேரத்தில் உங்களை கைவிட்டுட்டு அவர் இருக்கிறவர் அல்ல. சந்திரேக், மேஷேக், அபேத்நேகோ அவர்கள் 3 பேரையும் தான் தீச்சூளையில போட்டாங்க, அக்னியில போட்டாங்க. ஆனா 4 பேராக அந்த அரசன் பார்த்தான் என்று வேதம் வாசிக்கிறது. அந்த ஜனங்கள் பார்த்தார்கள் என்று வேதம் வாசிக்கிறோம். ஆனா நீங்க பாருங்க, அந்த சோதனையில ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்தாராம். உங்கள் சோதனையிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை யாரெல்லாம் உங்களை அதற்கு முன் வைத்தார்களோ அவர்கள் முன்பாக உங்களை எடுத்து நிறுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். அவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் சோதனை
ஜெயமாய் மாற்றுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென். நல்ல ஆண்டவரே, உமது பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, சோதனை நேரங்களில் நீர் கூட இருந்து வழிநடத்துவீர் என்று வேதத்தை நாங்கள் வாசித்து இன்று தியானித்தோம். உமது பிள்ளைகளுடைய துக்க நேரங்களில், சூழ்நிலை மோசமான நேரங்களில் உமது பிள்ளைகளோடு கூட இருந்து தைரியப்படுத்தி இந்த சோதனையை வெற்றியாக ஜெயிக்கும்படி என் கர்த்தர் வழிநடத்தி செல்லும். அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.